வணக்கம். நான் உங்கள் ஜேபிஆர் ட்ரக்கர். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தோரணமலை என்கின்ற முருகர் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட முக்கியமான ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதலாக மருத்துவ பாடசாலை அமைக்கப்பட்ட இடம் இந்த தோரணமலையில் தான். அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலே முதலாக சித்த மருத்துவ கபால அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடமும் இந்த தோரணமலையில் தான். அகத்திய மாமுனிவரும் தேரைய சித்தரும் இணைந்து தான் இந்த கபால அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. அகத்தியம் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அகத்தியமாகும். இதனை பின்பற்றித்தான் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணத்தை வகுத்தார். மூலிகை வாடகமும் பாடன வாடகமும் மூலிகை சார்ந்த மூலாதான தத்துவங்களும் சங்கு பற்பம், செந்தூர பற்பம், உலோக பற்பம், சுத்தி முறைகளும் சூரண முறைகளும், அது மட்டும் இல்லாம லேகிய முறைகளும் தைல முறைகளும் போன்ற பல்வேறு கலைகளையும் கற்றுத்தந்த அகத்தியர் தன்னுடைய சீடரான ராமதேவர், அதாவது தேரைய சித்தர் அவர்களுக்கு அனைத்து முறைகளையும் கற்று தேர்த்தார். அது மட்டும் இல்லைங்க, இந்த மருத்துவ பாடசாலையை கிட்டத்தட்ட 5 ஊர்ல மருத்துவ சபைகளாக நிறுவியிருக்காரு. சிவன் நடனம் புரிந்த 5 ஊர், அதாவது திருவேலங்காடு, திருநெல்வேலி, சிதம்பரம், குற்றாலம், மதுரை போன்ற 5 இடங்களையும் மருத்துவ பாடசாலை, பண்டித பாடசாலைகளை அகத்திய மாமுனிவர் நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதன் கிளைகளாக இளஞ்சி என்றும், ஆவினங்குடி பழனி என்றும், கொல்லிமலை சித்தர் குகை என்றும், மருதமலை என்றும் போன்ற பல்வேறு இடங்களில தன்னுடைய மருத்துவ பாடசாலையை அகத்திய மாமுனிவர் நிறுவியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் மன்னர் காசிவர்மருக்கு தீராத தலைவலி காரணமாக இந்த தோரணமலையில் தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தலையில தேரை இருந்ததை உணர்ந்த அகத்திய மாமுனிவர் மன்னரோட தலைக்கும் மூளைக்கும் நரம்புக்கும் சிறு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் தான் தேரையர் சித்தர் தன்னுடைய சட்டியில் ஒரு தண்ணீரை கொண்டு வந்து மன்னரின் தலையின் அருகே வைத்து சலசலப்பை ஏற்படுத்தினார். தேரை தண்ணீருக்குள் விழுந்தது. உடனே சந்தான கிரிணி என்ற மூலிகையால் தலையை ஒட்ட வைத்த அகத்திய மாமுனிவர் மயக்கம் தெளிந்த பிறகு மன்னரின் தீராத தலைவலி குணமானது. இதுதான் இந்த கோயிலோட முக்கியமான ஸ்தல வரலாறு. இதனாலதான் ராமதேவர் என்கின்ற வாய்ப்பேச முடியாத அவருடைய சீடரான தேரையருக்கு தேரைய சித்தர் என்ற பட்டத்தையும் அகத்திய மாமுனிவர் அவருக்கு வழங்கினார். அது மட்டும் இல்ல, இந்த தோரணமலை மருத்துவ பாடசாலையை தேரையர் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு பொதிகை மலை புறப்பட்டார். நம்ம ஏற்கனவே பொதிகை மலைக்கு போய் அகத்தியரை பார்த்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், போட்டோவும் நான் போடுறேன் பாருங்க. இந்த கோயிலோட முக்கியமான தென்காசி மாவட்டம் போற வழி மழைச்சாரலோட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு ரம்யமான சூழல்ல இருக்குது மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து 2000 அடி உயரமுள்ள இந்த தேரைய சித்தரால் பிரதிஷ்டி பண்ண சிலை, அதாவது அகத்திய முனிவரும் தேரைய சித்தராலும் பிரதிஷ்டி பண்ண இந்த சிலையை தான் இப்ப நம்ம மேல போய் பார்க்க போறோம். வாங்க போலாம். இந்த குகைக்குள் அகத்திய மாமுனிவரும் தேரைய சித்தரும் இணைந்துதான் பிரதிஷ்டி பண்ண இந்த சிலையை நம்ம இப்ப போய் பார்க்க போறோம். வாங்க. சித்தர் வாழும் இரு சித்தர் வாழும் தெய்வீகம் கொண்ட தலம் அகத்திய குருமுனி தேரையர் இங்கே கடும் தவம் புரிந்து முருகனை அடைந்தார். மூலிகை வாசத்தில் நோய் பல நீங்கும் அழகிய முருகனின் அருள் நமதாகும். கொத்து கொத்தாகவே நன்மைகள் விளையும், உரைகள் விலகும், குவலையும் தழைக்கும், எண்ணியதெல்லாம் எளிதாய் நடக்கும். இத்தனை சிறப்பும் ஒன்றாய் இணைந்த தோரண மலைக்கு வாருங்கோ. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல தான் முருகரோட கால் தடமும், முருகர் வேல் ஊன்றி திருச்செந்தூரை பார்த்த முருகரோட கால் தடம் இந்த இடத்துல பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த தோரணமலையில நம்ம அகத்தியரை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானையும் தரிசனம் பண்றோம். அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது.
இந்த மலையிலேயே தேரையரை நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த தேரையர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓடிட்டாரு தேரையர், போயிட்டாரு. தேரைய சித்தர் இவர் தான். அது மட்டும் இல்லைங்க, அகத்திய மாமுனிவர் தேரைய சித்தரிடம் இந்த மருத்துவ சபையை ஒப்படைத்து விட்டு பொதிகை புறப்பட்டார். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சிறிது காலம் தேரைய சித்தர் இந்த இடத்திலே வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த இடம்தான் இந்த இடம். அகத்திய மாமுனிவரும் தேரைய சித்தரும் இணைந்து பிரதிஷ்டை பண்ண இந்த முருகர் சிலை மூலிகை வாடத்தோடு உயிரோட்டத்துல காணப்படுகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.